ஒரு ஐடியா என்னன்னா ரெகுலரா செய்யறத விட்டுட்டு வேற எதுனா வித்தியாசமா செய்வோன்றதுதானே தவிர, அதுதான் அதுல நமக்கு சூட் ஆகுதுன்றது முக்கியமான விஷயம். ஃபுட்டுல நமக்கு சூட் ஆகாதுன்றது அது எல்லாருக்கும் செட் ஆகாது. பட் வேற எதுனா செய்யலாம் அப்படின்றதுதான் அந்த பாருங்க ஐடியா. வித்தியாசமா செய்யலாம் தான் அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம. ஃபுட்லயுமே சார் இப்ப நாராயணமூர்த்தி சார் சொல்ற மாதிரி நம்ம சாப்பிடுற ஐட்டத்திலேயே அவர் என்ன சொன்னாரு, நீங்க சாப்பிடுற ஐட்டத்திலேயே ஒரு 4 ஐட்டம் வாங்கி வச்சுக்கோங்க, ஒண்ணே ஒண்ணுதான் அப்படின்னு இல்லாம அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. அதுதான் 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 ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்ற. அவர் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். பட் எல்லாரும் அது செய்ய முடியாது. ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி கண்டிஷனிங் இருக்குல்ல, அந்த கண்டிஷனிங் தகுந்த மாதிரி தான் நம்ம பையன் பண்ண முடியும். சூட்டபிள், அதாவது எல்லாருக்குமே அந்த அந்த 5 நாள் ஈவன் தான் 5 நாளா இருந்தாலும் ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கு. அந்த இது சாரும் மேடமும் தனியா இருக்கிறாங்க, அவரு பண்ணலாம், பிரச்சனை இருக்காது, அவர் ஜாலியா போலாம். பட் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறப்ப இது போகுதுன்றது அவ்வளவு பெருசா மனசு வராது. சில நேரத்துல அதை யோசிப்போம். பட் அதையும் கடந்து ஒரு நாள் 2 நாள் இப்ப நம்ம நாராயணன் சார் ரொம்ப ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா சொல்லினுக்கிறாரு, ஒரு நாள் நம்ம பிக் பாஸ் நடத்துவோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு நாள் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே மொபைலுக்கு மேல எதுவும் இருக்காத, கனெக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் சார் சொன்னாரு. அதெல்லாம் இதுல வரும். வாங்க மேடம், நீங்க எதை சொல்ல வரீங்க? என்னன்னா இந்த இந்த டாபிக்கை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன் டூயிங் நத்திங் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெண்டுலுமே பேசிவ்னஸ் இருக்கணும், கொஞ்சம் பேசிவ்னஸ் இருக்கணும். எங்கே நம்ம அந்த ஆன் டூயிங் நத்திங்கை நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம பாதர் பண்ணும்போது ஒரு பாலிட்டிக்ஸோ ஒரு ரொம்ப ஓவர் இன்வால்மெண்ட், அந்த ஓவர் இன்வால்மெண்ட் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த டாபிக். அப்படிதான் நான் எடுத்துக்குவேன் இதை. அந்த ஓவர் இன்வால்மெண்ட் வரும்போது நீங்கள் கியூரியஸ் ஆறீங்க, ரொம்ப அஜிடேட்டடாக ஆறீங்க, எல்லாம் ஆறீங்க. ஸோ அது இல்லாமல் லெட் இட் டேக்ஸ் ஓன் கோர்ஸ். இப்போ இந்த இது நடந்துருச்சா, அது தன்னோட ஓன் கோர்ஸில் அது சரியாக போகும் அப்படிங்கிற அந்த பேசிவ்னஸை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு பாதி இது சரியாக போயிடும். இல்லாட்டி கட்சி நம்ம சண்டைக்கு போகிறோம், ஒன்றுக்கும் நம்ம பாதர் பண்ணிட்டு இருக்கோம், அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் புரிதலாக எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் டேக் இஸ் ஓன் கோர்ஸ். அப்புறம் இன்னொன்று, நம்ம இல்லாட்டி இந்த உலகமே நடக்காதுன்னு நினைக்கிறோம்ல. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். நான் போகாட்டியும் கேம்பஸ் அங்கே தான் இருக்க போகுது, கேம்பஸ் அங்கே தான் இருக்கிறது, நடக்க போகுது. நம்ம இல்லாட்டி உலகமே நடக்காது, நம்ம இல்லாட்டி வீடே நடக்காது. ஸோ இந்த ஆட்டிடியூட் ஆன் டூயிங் நத்திங்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அதாவது 2-3 விஷயங்கள். ஒன்று இங்கே ஒரு சிட்டி, தூங்காத சிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் லாஸ் வேகஸ் சொன்னார். ஆனால் தூங்காத சிட்டின்னா நியூயார்க் சிட்டி தான். நியூயார்க் சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். 24/7. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இங்கே எல்லா இடத்துலையுமே 24/7 ஃபார்மசி திறந்துருக்கும், 24/7 சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்கும். ஒரு கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பான். இந்த ரெண்டும் என்றைக்குமே க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க நைட்டு ராத்திரி எல்லாமே திறந்துருக்கும். ஃபார்மசி கட்டாயமே திறந்துருக்கும். அஃப்கோர்ஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எப்போவுமே திறந்துருக்கும். மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நியூயார்க்கில் எப்படி அப்படின்னா, சப்வே போயிட்டே இருக்கும் நைட்டு முழுசும், 24/7. அந்த சிட்டி தூங்குறதே கிடையாது. இன்னொன்று நான் என்ன, ஒருத்தரை பற்றி நாங்கள் கட்டாயமே சொல்லணுச்சு. அவர் சொன்னார்ல, எங்கேயாவது நீங்கள் போய் ரிலாக்ஸ்டாக இருங்க, உங்களோட நார்மல் இதை தவிர வெளியில் போங்கன்னு சொன்னாங்கல்ல. நான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் இமேஜிங் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்தப்போ ஆல்ஃப்ரெடோ ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் தான் என்னோட பாஸ். அவர் கியூபாலேருந்து வந்தவர். அவரோட லைஃப் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் அதை சொல்லிடுறேன். அவர் கியூபாலேருந்து டிஃபெக்ட்னா எனக்கு இந்த கண்ட்ரி வேண்டாம், அது பொலிட்டிக்கல் அசைலம் கேட்டு அமெரிக்காவுக்கு வந்தவர். அவர் பொலிட்டிக்கல் அசைலம் கேட்டு சிலர்லாம் இந்த கண்ட்ரிக்குள்ளே வரலாம், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலேருந்து இங்கே வருவாங்க. அந்த ஆல்ஃப்ரெடோ ஃபெர்னாண்டஸ் கியூபாலேருந்து டிஃபெக்ட் பண்ணி, அந்த கண்ட்ரி எனக்கு வேண்டாம், எனக்கு பொலிட்டிக்கல் அசைலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி முழுசும் ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, அவர் 11 வயசில் கியூபாவில் காஸ்ட்ரோ, அண்டர் த காஸ்ட்ரோ, இது நிஜம் நடந்தது. 11 வயசு குழந்தைங்களை
அவங்க அப்பா அம்மாட்டிருந்து பிரிச்சிருவாங்க. பிரித்து அவங்களோட ஆர்மிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே அப்பா அம்மா கூட இருக்க முடியாது. அங்கே போய் நீங்கள் கட்டாயமே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு அண்டர்கோ ஆர்மி ட்ரைனிங். அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிங்கன்னா அவங்கள அடிப்பாங்க. இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு, இவர் நிறைய அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பெரிய ரப்பர் தோட்டம் இருந்திருக்கு. அந்த ரப்பர் தோட்டத்தை முழுசும் கம்யூனிஸ்ட் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து அவங்க டிசைடட் டு லீவ் கியூபா. அப்போ வந்து அவங்க வந்து ஸ்பெயினுக்கு போகிறாங்க. ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு முந்தி அவங்க சொன்னது என்னென்னா, அவங்க சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த சித்தப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் அந்த அஃபீஷியல்ஸ்லாம் வீட்டில் வந்து பார்க்குறாங்க, என்னெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க சூட்கேஸை திறந்து காமிக்க சொல்கிறாங்க. அதில் வந்து எக்ஸாக்டாக 1 வாரத்துக்கு தான் போகிறாங்க. அதனால் 4 ட்ரெஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்கிறாங்க. ஒரு புக்ஸ் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அப்படி அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவங்க அனுப்புகிறாங்க. இவங்க வந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே போய் அங்கேருந்து இங்கே பொலிட்டிக்கல் அசைலம் கேட்டு அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. கியூபாவுக்கு திரும்பி போகவே இல்லை. இங்கே வரும்போது அவருக்கு சர்டிஃபிகேட் கிடையாது, அவர் படித்தது ஒன்றுமே காட்ட முடியாது. நான் வந்து ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் எக்ஸ்ரே, அங்கேயே அவர் வந்து ரேடியாலஜி படிச்சிருக்காரு, ஒன்றுமே காட்ட முடியல. திருப்பி ஹை ஸ்கூல் இங்கே படித்து அப்போ அவருக்கு 22 வயசு. திருப்பி அவர் இங்கே ஹை ஸ்கூல் முடித்து திருப்பி அதே மாதிரி ரேடியாலஜி எக்ஸ்ரே ஸ்கூலுக்கு போய் படித்து அவர் எல்லாம் பண்ணிவிட்டு he became the head of the department of our clinic, our hospital. அவருக்கு தான் நான் இருந்தேன். ரொம்ப 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 நல்லவர், எனக்கு ஒரு மென்டர், ஒரு ஃப்ரெண்டு. he is no more. ஓகே, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து he had a beach house, கேல்வெஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பீச் ஹவுஸ் வச்சுருந்தாரு. எல்லாரையும் நாங்கள் வந்து ஒரு 18-17 பேர் இருப்போம். நான் 17 வருஷமும் ஒவ்வொரு செப்டம்பரும் 2வது வாரம் அவர் வந்து எல்லாரையும் அவர் பீச் ஹவுஸுக்கு கூப்பிடுவார். நாங்கள் எல்லாம் எதாவது எடுத்துகிட்டு போவோம், அவர் எடுத்துகிட்டு வர்றார். கம்ப்ளீட்டாக அன்றைக்கி முழுசும் ப்ளே தான். கம்ப்ளீட்டாக அன்றைக்கி வந்து பீச் இருக்கும், பீச்சுக்கு போவாங்க, பிள்ளைங்களாம் போவாங்க, நாங்களும் போவோம். அப்புறம் சாப்பாடு இருக்கும், வாலிபால் விளையாடுவாங்க, எல்லாமே. ஒரு இந்த பினோக்கியோ ஒரு எங்கேயோ ஒரு ப்ளஷர் ஐலாண்டுக்கு போனாப்புல தான் அவ்வளோ. ஆனால் முதலே சொல்லுவார், ஆல்கஹால் கொண்டு வரக்கூடாது யாரும், நோ ஆல்கஹால், நோ ஸ்மோக்கிங், இதெல்லாம் முதலே ரூல் போட்டுருவார். ஸோ இப்போ யாருமே அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ப்ளீஸ் லீவ் அப்படின்றவார். ரொம்ப நல்லவர் அவர். ஸோ அந்த ஒரு நாள் முழுசும் எங்களுக்கு இன்னொன்று, எல்லாருக்கிட்டையும் பழகிற அந்த வாய்ப்பு கிடைக்கும், உங்கள் ஃபேமிலியை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் முழுசும் எங்களை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அந்த இது நாங்கள் மறக்கவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து திருப்பி நீங்கள் வந்து வேலைக்கு போனால் கூட அது ஒரு புத்துணர்ச்சி. அதாவது கம்ப்ளீட்டாக வேறு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், ஹோல் டே வீட்டுக்கு வந்துடுவோம் சாயங்காலம். ஆனால் காலையில் 8 மணிக்கு போவோம், எப்படா இவர் கூப்பிடுவாருன்னு நாங்களாம் இருப்போம். செப்டம்பரில் இன்னும் ஆல்ஃப்ரெடா கூப்பிடலையேன்னு இருப்போம். அவர் வந்து கூப்பிட்டுருவார், செப்டம்பர் 2nd வீக்கு கூப்பிட்டுருவார் கட்டாயம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து ஹி டைட். நான் அவங்க ஒய்ஃபு நாங்கள் எல்லாமே பக்கத்தில் இருந்தோம். ஏன்னா எனக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் எப்போவுமே இந்தியாவை பற்றி ரொம்ப நல்லா கேட்பார். அவருக்கு வந்து புரியாது என்னென்னா, எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நீ இப்போ நான் இல்லை வெக்கேஷன் போகும்போதெல்லாம் அவர் கேட்டுருவார். அதை பற்றி ஒரு நாள் தனியாக பேசுகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நோ ஒர்க் ஆல் ஒர்க் நோ பிளேயும் தப்பு. எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்க நோ பிளே, அது வந்து தட் மேக்ஸ் யூ டல். ஆனால் ஆல் பிளே நோ ஒர்க்கும் தப்பு, ஆல் பிளே அதுவும் தப்பு. ஆனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நாள் நீங்கள் வெளியில் போய் ஒரு நாள் ஏதாவது பண்ணிங்கன்னா திருப்பி வரும்போது ரொம்ப அவங்க ஃப்ரெஷ் ஆயிருன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. 51 வாரம் கழிச்சு ஒரு வாரம் டேக் ஆஃப் பண்ண சொல்கிறேன். அது ஓகே ஓகே யா. நான் நியூயார்க் சிட்டி பற்றி சொல்றேன் சார், நீங்க இல்ல நியூயார்க் சிட்டி தான் நெவர் ஸ்லீப்ஸ். ஆமாம், கேட்டேன். ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் யூஎஸ் போகிற நேரங்களில் பையனோட ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம், கார் எடுத்துன்னு வெளிப்படுவோம். நானும் பையனும் மட்டும் காலைல ஒரு 8 மணி போல் கிளம்பிட்டோம்னா, நாங்கள் சீ கோஸ்ட்டு கலிஃபோர்னியா முழுக்க ஒரு 100 கிலோமீட்டர் போக வேண்டியது, காரை நிறுத்த வேண்டியது. அங்கங்கே 2 கிலோமீட்டருக்கு பீச்சுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஏரியா, ஹோட்டல் ஒன்று இருக்கும், ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும்.
ஸோ அங்கே வண்டி நிறுத்திட்டு நாங்கள் பாட்டுக்கு உள்ள ஒரு கிலோமீட்டர் இப்படி போக வேண்டியது, 1 கிலோமீட்டர் திருப்பி வர வேண்டியது, திருப்பி கார் எடுத்துக்க வேண்டியது, திருப்பி இன்னொரு 50 கிலோமீட்டர் போக வேண்டியது. என்ன ஒரு கேஸ் பியர் பாட்டில், சின்ன பியர் இருக்கு இல்லையா, அது ஒரு கேஸ் வாங்கி வச்சுக்கணும். நாங்கள் பாட்டுக்கு பியர் குடிச்சுன்னு நாங்கள் பாட்டுக்கு 2 பேரும் கார் ஓட்டின்னு, வேறு யாரும் கிடையாது, நான் பையன் மட்டுமே. ஒரு 50 கிலோமீட்டர் போக வேண்டியது, நிறுத்த வேண்டியது, எதனா சாப்பிட வேண்டியது, பியர் எடுத்துக்க வேண்டியது, அப்படி நடக்க வேண்டியது ஃபுல்லாக, திருப்பி வராது. நைட்டு திரும்ப 8 மணி போல் வந்து சேர்ந்தோம். அது ஒரு மெமரபிள் டே எனக்கு. அதே மாதிரி இன்னொரு நாள் டயபலோன்னு ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது, மவுண்டன் ரேஞ்சும்பாங்க, டயபலோன்னு பேர், DIABLO, டயபலோ மவுண்டன்ஸ், கலிஃபோர்னியாவில். அங்கேருந்து புறப்பட்டு மலை மேலே போய் கார் ஒர்க்கில் நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே பெரிய லேக் இருக்கும், ஹியூஜ் லேக். அந்த லேக் பக்கத்தில் போனோம்னா நிறைய வாத்தங்க நீந்தின்னு இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேர் கேஸ் கையில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நிறைய கொண்டாந்து வச்சுக்கிறோம். நானும் பையனும் உட்காந்துட்டு அப்படி ஃபுல்லாக அந்த லேக் ஓரமாகவே நடந்துட்டு சாப்பிட வேண்டியது, பேர் கொஞ்சம் சாப்பிட வேண்டியது, இது நொறுகல் தீனி, அதுக்கப்புறம் அந்த வாத்து பார்த்துன்னு லேக் பார்த்துன்னு உட்கார வேண்டியது, நடக்க வேண்டியது. ஃபுல்லாக இஷ்டமாக நடந்துட்டு திரும்ப அதே மாதிரி இன்னொரு நாள் வந்தோம். இந்த 2 நாளும் என்னுடைய லைஃப்பில் ரொம்ப மெமரபிள் டே. அந்த மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். குட் குட் குட். வேற யாரு? வாங்க. சார் நான் வந்து வசந்தி மேடம் ஒரு குட் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க மேடம். நீங்க உங்களோட மென்டாரை பத்தி சொன்னது வந்து வெரி குட் எக்ஸாம்பிள். அவர் இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல செய்தி. சொல்லுங்க சார் சார் நாராயணன். அதாவது நான் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒரு சினிமா போயிட்டு வந்து நானும் ஆரம்பமும் மழையில் ஆமா நடந்தே வந்தோம். ஆமா ஆமா. அதாவது எந்த விதமான மழை கொட்டிட்டு இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு புரசவாக்கத்தில் ராக்ஸி தேட்டரு படம் பார்த்துட்டு சாயந்தரம் வரும்போது பார்த்தா பின்னி எடுக்குது. என்ன பண்ண எல்லாரும் ஓரமாக நிற்கிறாங்க அப்படியே இது ஷேடில். நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஏப்பா நடந்து போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரொம்ப காசெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் ட்ரோன்றதை காய்ச்சிக்கலாம் சொல்லிட்டு சாவகாசமாக நடந்து வந்தோம். அதாவது ஓடி வரல, யாருமே கிடையாது. யாரு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சர்வ சாதாரண பேசிக்கிட்டு நினைச்சிக்கிட்டு ரூமுக்கு வந்தோம். அது மறக்க முடியாத அனுபவம். இன்னொன்று, நான் வந்து ஒரு ட்ரைனிங்கில் இருக்கும்போது கோவளம் போனோம். நம்ம சென்னை மாவட்டத்தில் கோவளம் போய் அங்கே இந்த கட்டு மரம் இருக்கு இல்லையா, கட்டு மரம்னா ஒரு 4 கட்டையை சேர்த்து ஒரு போட் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த கட்டு மரம், இந்த பாயெல்லாம் எதுவும் இருக்காது, அந்த ரோ மட்டும்தான் ஒரு ஆள் இருப்பார். அவர் ஒட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 4-5 பேர். என்ன அப்போ 22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார், ஏப்பா யாராவது வரீங்களா, கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்னாரு. ஸோ என்ன இப்படி கட்டுமரத்தில் எப்படி போகிறது அப்படின்னு. ஒன்றும் எனக்கு பயப்படாதீங்க, நாங்கள் 2 பேர் இருக்கோம், 2 பேர் இருந்தாங்க. நீங்கள் பாட்டுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் கழட்டி வச்சுருங்க, இன்னர் மட்டும் போட்டு வந்துருங்க, நீங்கள் போய் உட்காருங்க, நீங்கள் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர், இப்படி மாறி மாறி அந்த கட்டுமரத்தில் உட்காந்துங்க. சும்மா ஒரு 4 கட்டம் இருக்கும், நீங்கள் கால் வச்சு உட்காந்து கால் அந்த பக்கம் வைக்கிறது தான் இடம் இருக்கும். நல்லா நனையும்பா, கடலுக்குள்ளே போனீங்கன்னா அதெல்லாம் கவலையப்படாதீங்க அப்படின்னாரு. சரின்னு ஒரு 4-5 பேர் இறங்கி உட்காந்துக்கிட்டோம். அந்த கொஞ்சம் தூரம் போனோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த அலைகள் இருக்கிற ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ஏரியா கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் பயமாக இருந்தது. அலையெல்லாம் அடிச்சுது, தண்ணி சுத்தமாக நனைஞ்சிட்டோம் எல்லாருமே. நல்ல அலை, 4 ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அந்த ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அலை இருக்காது கடலுக்குள்ள, தண்ணி அப்படியே தான் இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் அது. அதே மாதிரி திரும்பி வரும்போதும் அந்த அலை ஏரியாக்குள்ளே வரும்போது திருப்பி அலையில் அடி வாங்கணும் எல்லாரும், சுத்தமாக நனைஞ்சு. ரொம்ப அற்புதமான அனுபவம் அது. நோ ஹோல்ஸ் பார்ட். சார் சொன்ன மாதிரி கையில் பரிசு வராத ஆட்கள்லாம் எல்லாம் பையில் கொடுத்துட்டு வந்துட்டானாங்க. அதுக்கப்புறம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் அது. அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு 2 நாள் இன்னொரு அனுபவம் கிடைச்சி சார் எனக்கு. அதாவது ஒரு நண்பருடைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நண்பருடைய திருமணத்துக்கும் போது தமிழ் குடிமகன் தலைமை தாங்கினார் அந்த திருமணத்துக்கு. அப்போ ஒரு யாதவ கல்லூரி முதல்வர் அவர், இந்த பாலிடிக்ஸ்லாம் வரல. அவர் ஒரு கல்யாணத்துக்கு முத நாள் வந்துட்டார் திருச்சிக்கு. அவரோட அக்காம்படி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணார், யோ அவர் படித்தவர், உனக்கு தெரியும் தமிழ் இங்கிலீஷ் தெரியும், நீ போய் 2 நாள் கூட இரு. அவர் ரூம் போட்டாங்கங்க திருச்சியில். அந்த 2 நாள் எதுவுமே பண்ணல சார். நான் வீட்டுக்கு போகல, நான் கையில் ஒரு செட்டு துணி அவரோடய இருந்தேன். நான்
எனக்கு வந்து ஒரு தமிழ் ஆர்வத்தை அப்படியே அப்படி அப்படி தூண்டி விட்டார் அப்படியே. அவர் தான் எனக்கு காளமேக புலவர் வந்து அறிமுகப்படுத்தினார். நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு தோசை ஆர்டர் பண்ணோம், வர்றதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. அப்போ தான் அந்த பாடல் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவர். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தந்தன் சத்திரையில் தத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். இப்போ இன்னும் ஞாபகம் இருக்குவார் அந்த பாட்டு. அதாவது அப்போ அவ்வளோ அப்படியே அள்ளி கொடுத்தாரு எனக்கு தமிழை. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்பெல்லாம். நான் காலேஜெலாம் முடிச்சிட்டேன் நான். அவர் அப்படியே கொட்டி கொடுத்தாரு அப்படியே. எனக்கு வந்து ரொம்ப தமிழ் மேலே, இலக்கணம் மேலே, இலக்கியத்து மேலே ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தியது வந்து அவரோட இருந்த 2 நாட்கள், மறக்க முடியாத நாட்கள். ரொம்ப ரசித்தேன் நான். நான் ஃப்ரெண்டுகிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அப்பா இந்த 2 நாள் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத நாள் வந்து அவர் வந்து எனக்கும் ஆர்வம் இருந்ததுனால அவருக்கு அப்படியே அவருக்கு தாங்கலை. அவர் பூந்து விளையாடினார். ரொம்ப அற்புதமான நாட்கள் அது. இந்த மாதிரி இந்த 2, 3 அனுபவம் வந்து மறக்க முடியாது. நன்றி சார். ரொம்ப சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் எனக்கு என்னால் செய்ய முடியாது என்னென்னா இந்த தூக்கமும் உணவும் மட்டும்தான் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. மற்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். வி ஆர் ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. ஏன் அதை செஞ்சாதான் இன்னத்துக்கு நீங்க ஒத்துக்காது யோகா சார். இப்போ ஒத்துக்காது சார். அப்புறாவே இருக்கணுமா? இல்லை இப்போ ஒத்துக்காது எங்களுக்கு. இப்போ நான் அதெல்லாம் சாப்பிட்டேன்னா ஒத்துக்காது. வேற ஒன்றும் இல்லை. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அது இப்போ ஒத்துக்காது. அதான் வேற ஒன்றும் இல்லை. தூங்குனா அப்புறம் பகலில் தூக்கம் அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால செய்யறதில்லை சாதாரண. அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் எசென்ஷியல். நான் செய்யறதில்லை. அதனால மகாஜனங்களே இதனால் அறியப்படும் நீதி யாதனின் அப்படின்னா யாரும் யோகா கத்துக்க கூடாது சார். யோகாக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது சார். மை சிஸ்டம் இஸ் லைக் தட். இன்னொரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிடுறேன். நானு கொடைக்கானலுக்கு லேண்ட்ஸ்ல இருந்து ஒரு 40-50 பேர் போனோம். கார்லயுமா பஸ்லயுமா போனோம். போய் இறங்கின உடனே அங்க எல்லாம் மற்ற சாப்பாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேக்குக்கு போகலான்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு 10 பேர் போட்லன்னு ஒவ்வொரு போட்டா ஏறுது. அப்பா அம்மா 2 சைட்ல உட்காந்து குழந்தைங்களை நடுவில் உட்கார வச்சிருந்தாங்க. நான் குரல் கொடுத்தேன், நான் போட்டு நல்லா ஓட்டுவேன், நிஜமாவே போட்டு நல்லா ஓட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன், பசங்களா யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க அப்படின்னு. ஒரு 5-6 பசங்க வந்தாங்க. மிச்சம்லாம் அதுங்க வரல, இல்லைன்னா அப்பா அம்மா விடல. எல்லாம் அமைதியா இருங்கடா, எல்லா போட்டு போட்டோன்னு. ஒவ்வொரு போட்டா போகுது, இப்படி ரைட்ல போகுது. கடைசியில எல்லாம் போனதுக்கு அப்புறம் வாங்கடா எல்லாம் நம்ம போட்ல ஏறலான்னு. நானு 5-6 பசங்க ஒரு துடு போட்டு எடுத்துட்டு நான் சொன்னேன், ஏன்டா கம்முன்னு உட்காந்துங்கிறீங்க, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், கீழே விழுந்தா நான் மேலே எடுத்து போட்டுருவேன், தண்ணி எடுத்து அடிங்கடா. அவன் தண்ணி எடுத்து பசங்க ஒண்ணு அடிச்சு கத்தி மொத்தம் அங்க கரையில இருக்கிற அவ்வளவு பேரும் வெடி பாறாங்க. ஆட்டம் போட்டு அவ்வளவு பேரும் நனைஞ்சு அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பொறாமையா பார்த்து நான் லெப்ட்ல அடிச்சேன் போட்டேன். இந்த பக்கம் சுத்தி இப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து இறக்குனா மற்ற குழந்தைங்க மாமா 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 எங்களையும் கூட்டு போமா, இன்னொரு ரவுண்டு போலாம். நான் சொன்னேன், நடுவுல கொண்டாந்து புள்ளைய வச்சுக்கிறதுக்கு கார்ல வச்சு ஓட்டுறா, போட்ல என்னத்துக்கு வச்சு ஓட்டுறேன், பாதுகாக்கிறாங்களா அப்பா அம்மாவும் குழந்தை நடுவுல வச்சு. அது கார்லயே ஓட்டலாம்ல, எங்கன்னா உட்காருங்கடா, ஓரத்துல உட்காருங்க, தண்ணி எடுத்து அடிங்கண்ணா. கத்துன்னு கத்தி மொத்தமா நனைஞ்சு அது ஒரு அற்புதமான நாள் அது லைன்ஸ் கிளப்ல. ராம்ஜி, நம்ம கொச்சின்ல 22 பேர் டான்ஸ் ஆனமே, சொல்லுங்க. நீ சொல்லு, நானே பேசிக்கிறேன், நீ சொல்லு. கொச்சின்ல நாங்க 22 people டான்ஸ் ஆனோம். கணேசன், நீங்க என்ன ஜெயில இருந்து எட்டி போற மாதிரி இருக்கும் சார். கேமரா பின்னால போய் முகம் அதாவது இந்த விண்டோல எட்டி பார்ப்பாங்க தெரியுமா? சொல்லு, இல்லைன்னா மாலதி பேசி முடிச்சு சொல்லு. எங்க லாக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை. இல்ல, உங்க சிக்னல் வீக்கா இருக்கு. மாலதி மேடம் பேசட்டும், கொஞ்சம் சரியாகட்டும். மாலதி மேடம் பேசட்டும், அதுக்கப்புறம் சிக்னல் வெயிட் இது வீக்கா இருக்கு. சார் வணக்கம் சார், ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா பாரதிய பத்தி சொன்னது நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அந்த மனுஷன் கையில காசு இல்லைன்னா கூட ஹாப்பியா தான் இருந்திருக்கிறாரு. காக்காக்கு பாட்டு பாடிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு.
நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஜாலியா இருங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க, போயிடுங்க. லேடிஸால அது முடியாது சார். ஒரு நாள் வெளியில இருப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் வீட்டு ஞாபகம் வந்துடுது. என்ன பண்றாங்க, என் வீட்டுல என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்ற மாதிரியே எங்களுக்கு திங்கிங் ஆயிடுது. ஒரு நாள் அதுக்குதான் தாண்டிட்டீங்கன்னா 2வது நாள் வராது. அந்த ஒரு நாள் சார் தாண்டிட்டா வேலை. கரெக்ட். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்துடுது. ஆனா நாங்களும் ஜாலியா இருந்திருக்கிறோம். நல்லா பைக்ல போனா நல்லா என்ஜாய் பண்றது, கார்ல போனா நல்லா என்ஜாய் பண்றது, எங்கன்னா டூர் போறது, அதெல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. ஆனாலுமே வந்து அந்த ஈவினிங் நேரம், அந்த சாப்பிடுற நேரம், அந்த மாதிரி இருக்கும்போது வீட்ல என்ன பண்றாங்க, எது பண்றாங்கன்ற அந்த மாதிரி திங்கிங் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஆனா நாங்க அந்த சவுதியில இருக்கும்போது சார், நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம். அந்த ஒரு 2006 நியூ இயருக்கு எல்லா லேடிஸும் கோலாட்டம் ஆடினோம் பாருங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 16 17 லேடிஸ் எல்லாருமே என்னை விட யங்காவும் இருப்பாங்க, என்னை விட போல்டாவும் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். எல்லாருமே டான்ஸ் ஆடணும், கோலாட்டம் சூப்பரா இருந்தது. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியா போச்சு அது. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. இதுதான் நீங்க சொல்ற மாதிரி ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா லேடிஸ்க்கு அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எங்களுக்கு அந்த திங்கிங் வந்துடுது. நீங்க சொல்றீங்க புக் வாங்கி வச்சுங்க, புக்கை படிங்க, அதெல்லாமே செய்யறோம், செய்யாத இல்லை, எல்லாமே செய்யறோம். ஆனாலும் எங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதால எங்களால அதை ஜாலியா அனுபவிக்க முடியல. அதுதான் கமிட்மெண்ட்டை உடைங்கன்னு சொல்றேன் நானு. நீங்க அதை விட்டு திருப்பியும் கமிட்மெண்ட் இருக்குதுன்றீங்க. அதை உடைங்க. எப்படி சார் முடியும்? கமிட்மெண்ட்டை யார்கிட்ட கொடுக்க முடியும் நம்ம கமிட்மெண்ட்டை? மாலதி அவர் சொல்றது 25th இருந்து 1st வரைக்கும் தான். ஒரு வாரத்துக்கு. கரெக்ட் கரெக்ட். ஃபுட் ஆர்டர் ஆமா பண்ணுங்க, ஆமா. இல்லைன்னா எல்லாத்தையும் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் போடுங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஜாலியா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றதுன்றதுதான் ஒரு புரியல. சரி சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். பாரதியை பத்தி சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. இடைஜாதி நான் என்றான் அந்த பாட்டெல்லாம் நீங்க கோட் பண்ணி சொன்னீங்கல்ல, எங்கிருந்தோ வந்தான் அந்த பாட்டெல்லாம் சொன்னது அவன் ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லலைன்னா அந்த காலகட்டம் இப்படி இருந்ததுன்னே நமக்கு தெரியாதுங்க. அவன் சொன்னதுனால தான் தெரியுது. கரெக்ட் கரெக்ட். அந்த நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா, அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அவரோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சார் நான் தேங்க்யூ வரேன் சார். சார். சார் சூப்பர் சார். சிவகுமார் வாங்க. வணக்கம் வணக்கம் சார். ரொம்ப அட்டகாசமா சொன்னீங்க. பொறாமையா இருக்கு சார். நம்ம கல்யாணி மேடத்தையும் நாராயணமூர்த்தி சாரையும் பார்த்து எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. கிட்டத்தட்ட 99% ஃபாலோ பண்றாங்கன்னாக்கா ரொம்ப பொறாமையா இருக்கு. வாழ்த்துக்கணுமா, வாழ்த்துக்கள் நாராயணமூர்த்தி சார். என்ஜாய் என்ஜாய், டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு பாட்டு ஞாபகம் வந்தது. ஏதோ குத்துப்பாட்டு, யாரோ அது பழைய காலத்து குத்துப்பாட்டு, டோன்ட் வரி பி ஹாப்பின்னு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. அப்புறம் நம்ம தேவாவுடைய பாட்டு முடிஞ்ச கவலைப்படாதே சகோதரா பாட்டெல்லாம் ஞாபகம் வந்தது நீங்க சொல்றத பார்த்து. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி டிஃபரெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி வரைக்கும். நாங்கெல்லாம் சார் 99% ஆஃப் த பீப்புள் ஒரு 95% ஆஃப் த பீப்புள் லிவ் இன் ஷார்ட் சர்க்கிள். அப்படிதான் பொதுவா எல்லாரும், நான் அப்படிதான் நினைக்கிறேன். குண்டை சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறோம் 90% மக்கள். எங்களை போன்றவர்கள் அப்பப்போ வெளியே எட்டி பார்க்கிறோம், முயற்சி பண்றோம், தோல்வி அடைந்த மாதிரி குண்டை சட்டிக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம். இதுதான் உண்மை, யதார்த்தம். நீங்க சொல்றதால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். திங்க் டிஃபரெண்ட்லி, ஆக்ட் டிஃபரெண்ட் தான் ஒரு மாதிரி ஆயிடும். திங்க் டிஃபரெண்ட்லி, இதை முயற்சி பண்ணி பாக்குறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ கல்யாணி அம்மா, தேங்க்யூ நாராயணமூர்த்தி சார். ரொம்ப பொறாமையா இருக்கு உங்களை பார்த்து. ஒரு லைன் சொல்லிடுறேன். இது நல்லா யாராவது நல்ல காரியம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆண்களுக்குன்னா அவன் பொண்டாட்டி பொண்ணு ஊட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல வாழ்த்து. இப்ப கல்யாண் மேடம் சொல்றாங்க நான் எல்லா ஜல்சா பண்ணின்னு ஜாலியா இருக்கிறேன்னு. அந்த வாக்கப்பட்ட மனுஷன் அவருக்கு சொல்லணும், அவருதான் இவங்க ஜல்சாவா தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் மாலதி என்ன சொல்றாங்க, லேடிஸ் ஒன்னும் பண்ண முடியலன்னு. அந்த பக்கம் சீப் என்ன சொல்றாரு, நான் எல்லாம் பண்ணி உட்காந்துக்கிறேன். யோ எங்கேயோ ஒதுக்குது யார் எனக்கு. இல்ல அவர் எல்லாமே நான் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறதால தான் சார் அவர் ஜாலியா உட்காந்துக்கிறாரு. அதுதான் கரெக்டா, ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத். பாத்தீங்களா, யாரோ ஒரு தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, தான் இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். சார் நான் ராம சார்
ஈக்குவல் தான் பாத்துக்குவேன் சார். ஒரே நிமிஷம் ஒரு ஸ்டீஃபன் ஒரு நிமிஷம் இருங்க சார். சந்தோஷம் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். கல்யாணி மேடம். ஆல்வேஸ் மேக் ஷூர் அவரும் என்ஜாய் பண்றாருங்கிறது நீங்க பார்த்தாலே தெரியும் சார். அவர் ஒவ்வொரு நிமிஷம் நான் வந்து ஏதோ ஒரு கிண்டலா பேசிட்டோ அவரையும் வம்புக்கு இழுத்துட்டு அப்படியெல்லாம் விட மாட்டேன் நான். ஒவ்வொரு தடவையும் அவரையும் வந்து அந்த இதுல இன்வால்வ் பண்ற மாதிரி தான் வச்சுக்குவேன். இப்ப படம் பாக்குறதுன்னா கூட எப்படி இழுத்து கொண்டு உட்கார வச்சு அந்த படத்தை பார்க்க வைக்கிறது அப்படிதான். நான் தனியாலாம் போய் பண்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிரமம் தாமா, ரொம்ப சிரமம் தாமா, ரொம்ப சிரமம் தான். 2 hour நாங்க சமாளிக்கதே இவ்வளவு கஷ்டப்படுறோமே. பாவம் அந்த மனுஷன் 24 மணி நேரம். சார் இது ரொம்ப ஓவர் சார். எல்லாரும் சரி சரிங்க. Take it easy, take it easy மா, take it easy. வாங்க சார். ஆரம்பம் சார் வாங்க. சார் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி சார். வாழ்த்து நல்லா இருக்கு. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். வாங்க. ராம் சார் ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. சார் நீங்க சொன்ன வாசங்களை வந்து இதை நாங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் சொல்லுவோம். அதாவது நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி நான் 90% வந்து அது தெரிஞ்சோ தெரியாமல் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம், சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. ஆனா நீங்க சொல்லும்போது இந்த மலரும் நினைவுகள் சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்ல பழைய நான் ஆரம்ப காலத்துல இருந்து காலேஜில் படிக்கும் போது பாத்தீங்கன்னா கவிதைகள்லாம் நிறைய எழுதுவேன். வந்து சும்மா நிறைய கவிதைகள், பழைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கோம். அந்த கவிதை இது கவிதை தானாங்கிற அளவுக்கு வந்து நம்ம கவிதை எழுதுவோம். இதெல்லாம் நல்ல கவிதைகள் எழுதி அப்படியே படிச்சுட்டு இருப்போம். இயற்கை பத்திரிக்கை பெரும்பாலும் காதல் கவிதைகள். ஏன்னா அது வயசின் கோளாறு. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அதுதான் எழுத முடியுது. அதை நிறைய எழுதி வச்சு அப்படி நிறைய படி இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். வந்து பழச சுமையா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொன்று அங்கே நீங்க புரட்டி பார்க்கறது பார்த்தீங்களா, வீட்டை இங்கிட்ட மாத்துறது, கட்டில மாத்துறது, பெட்டை மாத்துறது, இதெல்லாம் சகசமா நான் பண்ணிட்டே இருப்பேன். எங்க வீட்டில் ஓயாம திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா. அப்புறம் ஒரு பெட்ரூம்ல இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் மாத்திட்டு இன்னொரு பெட்ரூம்ல போய் பட போறாங்க 2 பேர். ஏன்னு கேட்டீங்கன்னா காரணம் என்ன, அது வந்து தங்கிறதுக்கு கூட இருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. பிள்ளைங்களுக்காக வச்சிருந்தோம், பிள்ளைங்க எல்லாம் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதனால நாங்க வந்து இந்த ஒரு நாளைக்கு இது, ஒரு நாள் 1 மாசம் அப்படி மாத்தி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நல்லா அனுபவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி என் பொண்ணோட இதுக்கு கன்வகேஷன் MS இதுக்கு போயிருந்தோம். வந்து சிங்க்தர் ஐலாண்டுக்கு போயிருந்தோம். இட்டாலிக்கு போகும்போது அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் என் ஒய்ஃபுக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் ஒரு ஷார்ட்ஸ் வாங்கி கடலில் குதிச்சு கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் கடலுக்குள்ளே குதிச்சேன். அப்படியே இருந்து அப்போ அவங்க அம்மா ஆசை தீர்ந்ததா பண்ண, இல்லைடா இன்னும் இருக்கு, ஆனால் உங்களுக்கு நேரம் தாண்டா வந்தேன், இல்லைன்னா நான் வந்து இன்னும் கவலைப்படம் வெளியே வந்தோம். அந்த மாதிரி வந்துட்டு திருப்பி வந்து என்ன பண்ணோம், ரோட்டில் இந்த பிளாட்ஃபார்ம் கடையில், நம்ம ஊர் கடையில் மாதிரி வந்து இந்த கருவாடு ஏதோ ஒரு பொரியல் மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. உருளைக்கிழங்க போட்டு இருந்தால் அப்புறம் வந்து கருவாடு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கருவாட்டை போட்டு தின்னு அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வந்து வாங்கி கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து கருவாடு வந்து அந்த மீனை வந்து போட்டு அந்த மாதிரி இருந்தது. படு டேஸ்டாக இருந்தது. அப்போ எல்லாம் வந்து அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே காலார நடந்து அது நேரம் போடும். அது வாழ்க்கையை வந்து நல்லா அனுபவிச்ச சந்தர்ப்பங்கள்ல அது மறக்கவே முடியாது. அடுத்து நாங்கள் 2 பேரும் நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னால நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் மழையில் நினைச்ச காட்சி 2 பேரும் அது இன்னும் மறக்கவே முடியாது. எப்போ நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஜெர்மனியில் முடிஞ்சு போச்சு, அந்த ஸ்விம்மிங்கில் முடிஞ்சோம். கனடாவில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு லாங் டிரைவ் போகணும். நான் என் பையனை கூட்டு போக சொல்லுவோம். எங்கேயாவது போயிட்டு வரணும் போது இது ஃப்ளைட்டில் போயிடலாம். நயகரா பார்க்கறதுக்குன்னு என்ன ஹாலிஃபேக்ஸ் வந்து கிட்ட போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஆனால் நாங்கள் வந்து வரிசையெல்லாம் பார்த்துட்டு போகண்டா அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேரவான் எடுத்துக்கிட்டோம். கேரவானில் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக போனோம். ஃபுல்லாக போகும்போது எல்லாம், அப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா பண்ண, இது எங்கள் கீப் ரைட் டிரைவ், நான் கீப் லெஃப்ட், நான் அது என்ன ஓட்டிடுவேன், இது என்னென்னு சும்மா இதெல்லாம் ஆட்டோ டிரைவிங் தான். ஒன்றும் ஸ்டேரிங்கை பிடிச்சிங்கன்னா தான் க்ரூஸ் போட்டிருக்கோம். வந்து முன்னால் 140 போச்சுன்னா இது காரு பின்னால் 140 போகும். ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, பிரேக் மட்டும் பிடிச்சா போகணும். எல்லாம் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலான்னு சும்மா அது வந்து கொஞ்சம் அது ஒரு ஜாலிக்கு வந்து கொஞ்சம் அனுபவிச்சு போட்டு வந்தோம். அங்கே போனால் நயகராவுக்கு போகும்போது போகிற இடம் எல்லாம் ரொட்டி தொண்டையும் இதையும் சாப்பிட்டு எதுனாலும் கிடைச்சதை சாப்பிட்டுக்கிற மாதிரி வந்து அனுபவிச்சோம். வாழ்க்கையில் ரொம்ப நிறைய அனுபவிச்சாச்சு. வந்து அந்த எல்லாம் வந்து சர்வீஸ் இருக்கும்போது பண்ணல. ஆனால் சர்வீஸ் இருக்கும்போது இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சர்வீஸ் இருக்கும்போது அப்படின்னா அந்தமானில் போயிடும். அந்தமானில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் ஐலண்டுன்னு ஒன்று இருக்குது. சிங்க் ஐலண்டு வந்து அதாவது இந்த இவங்க கூட நம்ம ஒரு கடைசியில் வந்து
நம்ம இவர் விஜய் நடிச்ச பட காட்சியில் ஒன்று இருக்கும். 2 பக்கமும் கடல், நடுவுல வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு அந்த இது வருவாங்க. அந்த ஐலண்ட் நாங்கள் யாரையுமே நார்மலாக அலோவ் பண்ணுறது கிடையாது. எங்கள் ஃப்ரெண்டு வந்து டிஎஃப்ஓ இருந்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து ஸ்பீட் போட் எடுத்துக்கிட்டு போனோம். வந்து ஸ்பீட் போட் எடுத்து திருப்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆனால் வரும்போது நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம், ஒரு டொங்கி எடுத்துப்போம். நீங்கள் அந்த கட்டுமரன்னு சொல்கிற மாதிரி அங்கே டொங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரில பெரும்பாலும் வந்து டொங்கியில் வந்து அதில் வந்து ஒரு போடுது. அதில் அந்த மிட் சீல வந்து இது வருது. அது இன்னும் அன்றைக்கி அலை வந்து ரொம்ப மேலேயும் கீழே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 12 பேர் அதில் இருந்தோம். 12 பேர் ஒரு அவன் சொன்ன யார் யார் வந்து முன்னால் உட்காரணுமோ அவங்க முன்னால் உட்காந்துக்குவாங்க. பின்னால் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய பாடி வந்து கடல் அப்படி தொட்டுக்கிட்டு வரும். அதனால நீங்க வந்து பயப்படுறவங்க முன்னால உட்காருங்க, பயப்படாதவங்க பின்னால வந்து உட்காருங்க. எங்களுக்கு வந்து சரி பயப்படாத பின்னால சரி நம்ம தான் ஸ்விம்மிங் தெரியுமே அப்படின்னு சொல்லி பின்னால உட்காந்துட்டோம். நானே எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் உட்கார்ந்தோம். அதுல போகும்போது சார் போட்டு இப்படி 2 பக்கம் இந்த அப் அண்ட் டவுன் இப்படி பயங்கரமா போச்சு. நாங்க இன்னைக்கு இதோட சரி கவுந்தம் முடிஞ்சது, நம்ம லைஃபே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது தான் ஐயோ அந்த ட்ரிப்பு வந்து உண்மையில லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மாதிரில வந்து ரொம்ப ரசிச்சு இருந்தது. அங்கேயே நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் கோழி எல்லாம் பிடிச்சிட்டு போயிருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி பீர் பாட்டில் எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி போட்டு அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க, அங்கே போயிட்டு ஒரு ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் அங்கேயே வச்சு காட்டுக்குள்ள சுள்ளியை பொறுக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சு சமையல் பண்ணி இஷ்டம் போல சாப்பிட்டு நாள் போனதே தெரியாத மாதிரி இருந்தது. அங்கேயே ஒரு நாள் தங்கிட்டு வர வந்தோம். நாங்கள் ஒரு நாள் தங்கிட்டு பெர்மிஷன் கிடையாது, அவங்க டிஎஃப் வரதுனால வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் அவைல் பண்ணி ஒரு டென்ட் போட்டு தங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பக்கத்தில் வந்து அந்த சால்ட் வாட்டர் குரக்கடைஸ் வந்து அதிகமாக அந்த பக்கம் தெரியுதுன்னு சொல்லி. எங்களுக்கு அது தெரியாது, தெரியாமல் இருந்ததுனால நாங்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் வந்தோம். அதுக்கு வந்து எல்லாம் மரத்து மேலே குறித்து அதில் அது உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த இது வந்து நீங்க ஒரு வாரம் சொன்னீங்க லைஃப். நாங்கள் வந்து அப்பப்போ திடீர்னு நினைச்சோம்னா ஒரு வாரம் அப்படி போட்டுருவோம். வந்து நாங்கள் போட்டோம்னா அந்த மாதிரி நினைச்சா வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து நிற்போம். வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள். இப்போ நினைச்சாலும் அது பசுமையா இருக்குது. கிடைச்சாங்க இப்போ வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கோயில்களோட சேத்திராடம் மாதிரி அந்த மாதிரி வீட்டுக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த போடுறோம். அப்ப நமக்கு பிடிச்ச இடத்த போடுறோம், இப்போ அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். அருமை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. வாங்க சார், சக்கரபாணி சார் பேசுங்க. வேற யாரு? வாங்க, கோபால் ரத்தன் சார் இருக்கீங்க. என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க. இந்த ஒரு வாரம் நான் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு வாரத்துல என்ன பண்ண போறேன்னு அதெல்லாம் செஞ்சுட்டு பிறகு தான் சார் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நோ பிளான் சார், நோ பிளான். இது ரொம்ப அருமையான இதை சொன்னீங்க சார். நல்ல திட்டங்களை சொன்னீங்க. அது உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு இது. எனக்கு வந்துட்டு வாலிப வயதுல நான் இந்த இதெல்லாம் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, இதனால ஏதாவது வேலை கிடைச்சா போதும், வேலை கிடைச்சா போதும்ன்றதுனால மற்ற கவனமெல்லாம் அது ஒண்ணுலயே தான் ஓடிக்கிட்டு இருந்தது. வேலை கிடைச்சி கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பிறந்த வரைக்கும் எனக்கு இந்த கடமை வேலைக்கு போறது, ஓடி வர்றது, இதே தான், வேற மற்றது கிடையாது. ஆனா பிள்ளைங்க பிறந்து கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணணும். வருஷத்துக்கு 2 தடவை எங்கேயாவது டூர் கூட்டி போடும் பிள்ளைங்களை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் முழுக்க எல்லாத்தையும் மறந்துட்டு என் ஒய்ஃப் சொல்றாங்க, அப்பா ஒரு வாரம் சமைக்க வேண்டிய வேலை கிடையாதுப்பா, நிம்மதியா போனோமா, எது தின்னமா போனோமா வந்தமான்னுட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியில போட்டி போனாங்க. வருஷத்துல 2 தடவை கம்பல்சரியா. பிள்ளைகளும் ரொம்ப ஆர்வமா இருந்தோம். எதை பத்தி அப்பெல்லாம் அந்த மொபைல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால ரொம்ப ஃப்ரீயா போயிடுவோம். எங்க எது கிடைக்குதோ சாப்பிடுறது, எப்போ எது கிடைக்கிறதோ அதை இது பண்ண வேண்டியது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் கிடைச்சிடும் எனக்கு. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறது தான் மெயினானது. தங்கிடுறது, ஊர் முழுக்க சுத்தி பார்க்கறது, ரொம்ப மகிழ்ச்சியா, பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. அது அவங்களுடைய கல்யாண காலம் வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க. பிள்ளைகள் வெளிநாடு போற வரையிலும் தான் அந்த மாதிரியான வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தோம். வெளிநாட்டு போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எங்களை கூப்பிடுவாங்க. அங்க போனா அங்க உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, அது வீக்கெண்டு ஆனாக்கா எங்கேயாவது போயிடுறாங்க. அவங்களுக்கு போர் அடிக்குது. அது அப்போ அப்படி போனாங்க. அது அந்த வாரம் அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு நாள் தான், அது வீக்கெண்டு போவாங்க, இல்லை 1 நாள் 2 நாள் இருப்பாங்க. ஒரு வாரம்ன்றது போறது, நாங்க ஊருக்கு போறோம்னா எங்களுக்காக ஒரு பிளான் போடுவாங்க, எங்கேயாவது கூட்டிட்டு போனதுட்டு. அப்பதான் ஒரு வாரம் அப்படின்லாம் அந்த மாதிரியான வாழ்க்கையில வருது.
இப்பவும் சரி, எனக்கு என்ன கேட்டா, என் மனைவியை மட்டும் அழைச்சுக்கிட்டு வெளியே போறது நான் அது அவ்வளவு விரும்பல. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் டைமா என் மனைவியை அழைச்சுக்கிட்டு நான் டிஎம்எஸ் வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அப்போ மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு, ஒரு வாரமா 10 நாள் ஏதோ லீவ் போட்டு, நான் என்னோட பிளான் வந்து ஊட்டிக்கு போக வேண்டியது. கோயம்புத்தூர்ல போய் இறங்கி அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு ஊட்டிக்கு போக வேண்டியது. ஊட்டியில இருந்து திரும்பி கோயம்புத்தூர் வர வேண்டியது. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, டாப் ஸ்லீப்பு, வால்பாறை, அது அப்படி ஒரு ரவுண்ட் வர மாதிரி. இதுதான் எங்களுடைய பிளான் அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் போய் இறங்கணுன்னே பார்த்தா ஆபீஸ்ல இருந்து போன் கால் வருது. இதுக்கு என்ன சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு கடுப்பாகி போச்சு. இது ஒரு கடை, இது நமக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நம்மள. அந்த டூர் ஏன்டா வந்தோன்னு போச்சு. அது ஆபீஸ்ல இருந்து நிம்மதியா இருந்திருப்போம். ஒரு நாள் நிம்மதியா விடல. எங்க போனாலும் சரி பின்னாடியே ஏதாவது போன் கேட்பாங்க, அது கேட்பாங்க. ஆபீஸ் இதுதான், மற்ற வீட்டினுடைய இதெல்லாம் கிடையாது. அது போதும் போதுன்னு ஆயிப்போச்சு. என்னுடைய டூரையே கொஞ்சம் ஏர்லியராகவே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் புது டிக்கெட் போட்டு கொண்டுட்டு சீக்கிரம் வந்து சார் ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அப்படி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு குறைஞ்சு போச்சு. ஆனா இப்பவும் ஆசை தான் வெளியில எங்க போய். என் மனைவிக்கு ரொம்ப விருப்பம். அவங்க சொல்லுவாங்க, டெய்லி இந்த அடுப்படையில் கிடந்து எங்கேயாவது போனா ஒரு வாரம் நிம்மதியா இதை வாங்கணுமா, சாப்பிட்டோமா, போனோமா, நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு. அது உண்மைதான். அவங்க பாவம் எப்பயுமே அவங்க அதுல உடம்பு போனவங்க. அடுத்தது நீங்க சொன்னதுல சார், பகல்ல எல்லாம் நினைச்சா தூங்குங்க கொண்டு அது 2 பேருக்குமே அந்த பழக்கம் இல்லை. பகல்ல தூக்கம் வர மாட்டாது. அது 2வது உணவு பழக்க வழக்கங்களையும் அதே மாதிரி நான் சாப்பிட்டுக்குவேன். அவங்களுக்கு என்னன்னு கேட்டா எதுவுமே ஒத்துக்காது. வெளியில எங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால பயந்து பயந்து பழங்கள் வாங்கி சாப்பிடுவாங்க. பழங்களை வாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது பிடிக்கிறத வாங்கி கொடுத்துருவேன். அது ஒண்ணு. பகல்ல தூங்குறது அது இந்த புக்கு படி அது இதுன்றதுக்கு வெளியில போயிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு எங்க குடும்பத்துல எங்க பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாருமே இயற்கையை ரசிக்கிறதுல ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. சும்மா ஒரு செடி இருந்தா கூட செடி கிட்ட உட்காந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இலை எப்படி கொடுத்து காய் எப்படி கொடுத்து அங்க உட்காந்துக்கிட்டு இருப்போம். எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி ஆர்வம். இதுதான் ரொம்ப நீங்க அருமையான ஒரு இது கொடுத்தீங்க. இப்ப சொன்ன இந்த வாரம் வந்துட்டு அப்கோர்ஸ் அந்த வாரம் என்ன எங்களுக்கு டைட் ஷெட்யூல். அந்த கிறிஸ்துமஸ் கடந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் முழுக்க டைட் ஷெட்யூல். இந்த வருஷம்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு மாதிரி இல்லை. வேற நேரத்துக்குள்ள பிளான் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வாரம் அது மாதிரி பண்ணலாம். நன்றி சார். பாத்தி சார் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக ப்ரோக்ராமில் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் சார். இங்கே வந்து பாரதியார் எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதை அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்து வர வழிக்கு திரும்பியும் ஃபோன் கால்ஸ் அப்ராட் கால்லாம் வந்ததால் ஃபுல்லாக கேட்க முடியல, விட்டு விட்டாக கேட்டேன். ஸோ பாரதியார் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா ஒரு வாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லீவ் எடுங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிறப்பு. இப்பயே கூட பெரும்பாலும் நேரத்தில் சும்மா தான் இருக்கிறோம். இருந்தாலும் அதை டியூன் பண்ணி பண்ணணும், பெரிய விஷயம். ஸோ அது ஆக்சுவலாக கம்ப்யூட்டரோட நான் இதை ஒப்பிடுறேன்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு வாட் வி கால் இட் அஸ் பூட்டிங் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிச்சேன்னா அதுக்கு ஒருத்தர் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுற டெக்னிக் தான் நீங்கள் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி குட் சார். பாரதியார் பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து என்னுடைய பணிக்காலத்தில் பாரதியாருடைய மாமியார் ஊர் கடையம்மன் பேர், அம்பாசமுத்திரம் பக்கத்தில். அங்கே வந்து 2012, 13, 14 பெரிய அளவுக்கு நோய் அந்த பகுதியில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் அந்த பிளாக் ஃபுல்லாக என்னுடைய இன்சார்ஜில் விட்டுருந்தாங்க. ஸோ அவருடைய மாமியார் வீடு, அதாவது அகராரம் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய மாமியார் வீடு, அவர் வந்து பக்கத்தில் வழிபட்ட ஒரு மாரியம்மன் கோவில், ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில், அங்கே பாரதியார் உட்காந்து ஏகாந்தத்தில் பாட்டெல்லாம் எழுதினார்னு அந்த குருக்கள் சொன்னது இன்னமும் நினைவு இருக்கிறது. ஸோ அந்த பகுதியில் நாம் வந்து போய் ஒர்க் பண்ணன்ற ஒரு பெரிய ஒரு திருப்தி இருந்தது அந்த நேரத்தில். ஸோ பாரதியார் வந்து அந்த பகுதியில் இருந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது அதுலேருந்து ஒரு அடிஷ்னல் ஈடுபாடு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் இன்னும் எட்டயபுரம் போய் பார்க்கல. ஸோ அதை விரைவில் சென்று பார்ப்பேன் என்ற பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் இந்த வருஷத்தில். ஸோ நன்றி ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ ராம் சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க சார், செல்வகுமார் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வழக்கம் போல வந்து அதிரடியா ஏதோ சொன்னீங்க.
பட் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பயங்கர எல்லாம் ஜாப் பிஸி தான். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் சொல்கிறதுல கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து அப்படியே தான் இருக்கிறோம். எப்போ தேவையோ படுக்கிறது, எப்போ தேவையோ படம் பார்க்கறது எல்லாமே இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கு எதுக்காவது போனாக்கா சும்மா போய் கம்முன்னு உட்காந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சார் கம்முன்னு உட்காரு இருக்க முடியாங்க? இப்போ போகிறதே வந்து அங்கே ஏதாவது சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே போய் சும்மா உட்காந்து இருக்கணும்னாக்கா அதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கலாம் இல்லையா? போட் ஹவுஸ்ன்னு சொன்னேன், புது இடம் சொன்னேன், ஊட்டி கொடைக்கானல்னு ரூம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பீங்களா? அதை விட்டுட்டு அங்கேயே இல்லை ஓடணுமான்னு கேட்குறேன் நான். இல்லை இப்போ அதுதான் இப்போ ஒரு ஊட்டிக்கு போகிறோம்னா ஊட்டியில் ஒரு 10 இடம் இருக்குதுன்னா போய் சுற்றி பார்க்கறது தான் ஊட்டிக்கே போகிறது. அது வந்து பர்பஸ். நான் என்ன சொல்றேன், ப்ளஷருக்காக, சேஞ்ச் ஆஃப் சீனுக்காக, சேஞ்ச் ஆஃப் வெதருக்காக அங்க போயிட்டு சமைக்காம வேலை பார்க்காம யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணாம நம்ம பாட்டுக்கு எப்போ வேணா எழுந்துக்கிறோம், எப்போ வேணா தூங்குறோம். அங்க சுத்தி வந்து நடந்து அப்படி பார்த்து வரணுமே தவிர 7 மணிக்கு இந்த இடம், 9 மணிக்கு அந்த இடம், 11 மணிக்கு இந்த இடம், அவன் லிஸ்ட் போட்டு கொடுத்துறான், அது கூடவே போக வேண்டியது கார்ல இல்ல பஸ்ல. அதெல்லாம் தப்புன்னு சொல்றேன் நான். மற்றவங்க கூட இல்லைனாலும் அங்கேயும் நம்ம டைம் மேனேஜ்மெண்டா. நம்ம இண்டிபெண்டா போறதுனா கூட சரி ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போறது. பட் இனி நீங்க சொன்னதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல வந்து எனக்கு நான் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் சார். இந்த தேவையில்லாதெல்லாம் கிழிச்சு போடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதை நான் செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு என்னை விட என் ஒய்ஃப் வந்து ரொம்ப மகிழ்ந்தாங்க. ஏன்னா அங்க நிறைய பேப்பர்ஸ் வச்சுட்டு இருந்தது. ஏங்க இதெல்லாம் எப்போதாங்க எடுத்து போடுவீங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கிழிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து அப்போவே ஒரு சந்தோஷமா இருந்தது. இப்போ இது ஒரு விஷயமா சொல்லும்பொழுது கேட்கும்பொழுது இன்னும் பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஏன்னா அந்த செயல் செய்யும் பொழுது செய்தவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி அதெல்லாம் அது ஏன்னா ரொம்ப பஞ்ச் நாங்கள் சேர்த்து வச்சிருந்தது. அது எல்லாத்தையும் ஒரு அது எதுக்குனாக்கா நான் நிறைய வந்து டெக்னிக்கல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வச்சிருந்தோம். வீட்டில் ஒய்ஃப் எதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்னத்துக்கு அதெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஏன்னா நான் என் பொண்ணுக்காக நிறைய டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தது. ஸோ ஜாப் வைஸு. பட் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ யாரும் பெருசாக இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது இதுன்னு வந்துடுச்சு இல்லைங்களா சார்? அதனால அவங்களுக்கு ப்ரீவியஸாக பண்ணி வச்ச அந்த டிராயிங்கோ சர்க்கியூட்டோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து பரபரன்னு கிழிக்கும் போது ஏன்னா அது ஒவ்வொரு விஷயம் செய்யறதுக்கு நான் நிறைய டைம் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த டைம் எல்லாம் வந்து வித்தின் மினிட்ல வந்து கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிழிக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் கிழிச்ச பிறகு எப்பா எல்லாம் முடிஞ்சதுடா கதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ரியலாக நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கட்டாயமாக அது பெரிய சந்தோஷமாக தான் சார் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த ஊருக்கு போனாக்கா அங்கே போய் சும்மா இருக்கணும்னு சொல்கிறது. ஆனால் இனி வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்களும் நீங்கள் சொன்ன விஷயங்களில் நிறைய நிறைய நேரங்கள் வந்து அப்படி தான் இருக்கேன். அது எனக்கு இப்போ நினைக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் எய்ம் பண்ணி எதுவும் இருந்தது கிடையாது. ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து செய்யாமையே நிறைய பேர் இருக்காங்கன்றது அதே போல் செய்துன்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு வந்து இப்படியும் அப்படியே 2 சைடும் இருந்தால் தான் இருக்குன்ற மாதிரி ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க சார். இன்னும் ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற மறைஞ்சுன்னு இருக்கிற என்ன சொல்கிறது ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி மைண்ட் யுவர் மைண்ட் குரூப் மக்கள்லாம் இங்கே புது வீட்டுக்கு வர சொன்னேன். அவன் 10 பட்டி அப்படி எடுத்து வச்சேன் எல்லா புக்கு. யார் ஆமாம் எவ்வளோ சார். புக் வேணுமோ எடுத்துவாங்க. ஆமாம் எடுத்துன்னு வந்துடுங்க சார். நாங்கள் தான் ஒரே ஒரு வெளியில போனா சார் எனக்கு ஹோட்டல்ல சாப்பிட்றது பிடிக்காது. ரோட் சைட்ல விற்கிறாங்க பாருங்க, அதை வாங்கி சாப்பிட நான் ரொம்ப விரும்புவேன். வித்தியாசமானது, அதுல உப்பு சாப்பிடனாலும் சரி, எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிக்கும். என் மனைவி கூட சொல்றாங்க, வந்த இடத்துல எல்லாம் சாப்பிடாதீங்க உடம்பு கெட்டு போடுன்ட்டு. ஆனா எந்த இடம் போனாலும் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்றது எனக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது. ரோட் சைட்ல இருக்கிறத பார்ப்பேன். அது எஸ்பெஷலி இப்போ இந்த சமீபத்துல மேகமலைக்கு போயிருந்தோம். அந்த தேயிலை தோட்டங்கள அங்க ஒண்ணுமே கடை கண்ணி கிடையாது. சாதாரணது மீன் குழம்பு, கறி குழம்பு அது எதை வைக்கிறாங்க. அவங்க தண்ணி மாதிரி தான் எடுத்து ஊத்துறாங்க, ஆகப்பில எடுத்து ஊத்துறாங்க. ஆனாலும் அதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அது சொல்ல நினைச்சேன். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, உலகம் பூராவுமே ரோட்ல விற்கிற பண்டம் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நிறைய சீரியல்ஸே நிறைய இருக்குது, இங்கிலீஷ் சீரியல்ஸே இருக்குது. அந்த சமைக்கிற ஆளு வந்து சாப்பிட்ற ஆளு
எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியா உள்பட அந்த ரோட்ல இருக்கிற தட்டு கடையில வாங்கி சாப்பிடுவான் அந்த ஆளு. இது ஏராளம் சீரியல்ஸ் இருக்குது இங்கிலீஷ்ல பாருங்க. சார் நாங்கள்லாம் முக்கால்வாசி அப்படித்தான் சார் செய்வோம் சார். ரோட்டு கடை தான் சார். அது ரவி எங்களுக்கு ரொம்ப சார் பிடிக்கும். ரவி சார் வந்திருக்காரு. ரவி சார் வாங்க. வாங்க ரவி வாங்க. சார் வணக்கம் சார். அருமையான ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க எம்ஐஎம்க்கு ஒரு வாரம் லீவ் போடுறதுக்கு. உங்களுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க ஸ்டீஃபன் கிராண்டட். சார் வச்சாரு பாரு twist. பிரச்சனையே இல்ல சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்த வாரத்துல இருந்து லீவ் கொடுத்தா கூட ஐம் ஜாலி. நாங்க லீவ் கொடுக்கல, நாங்க லீவ் எடுத்துக்க போறோம். எப்படியும் கிறிஸ்துமஸுக்கு ஒரு 2 நாளா லீவ் கொடுக்க மாட்டீங்களா? கூட ஒரு எடுத்துக்கிடுங்க. 2 நாள் சேர்த்து நாங்க அதான் எடுத்துக்கிறோம். சொல்றேன், அடுத்த திங்கக்கிழமையில இருந்து எடுத்துக்கன்றேன். சார் ஆஸ் யூஷுவல் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த மை ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது அது பாட்டுக்கு டைம் போயிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட ஹோட்டல் கீட்டல் அதெல்லாம் அது சொன்னீங்க. டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம், புக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே நான் ஆக்சுவலாக வந்து இந்த வாட் இஸ் தட் எவ்ரி இயர் இந்த புக்கு இது வரும் இல்லையா எக்ஸிபிஷன், அதனாலே ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக போகிறதில்ல. ஏன்னா எவ்ரி டைம் வாங்கினேன், அதுக்கு முன்னாடி வாங்கின புக்ஸு வீட்டில் இருக்கு, அதே படிக்காமல் வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த மாதிரி எடுத்து வச்சு படிப்போம் அப்படின்றது நல்ல அந்த ஐடியாலாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை முன்னாடியே கொஞ்சம் படித்து வச்சுட்டு பேலன்ஸ் அதை படிக்கலாம். அதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஓல்டு ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவுட் ஆஃப் செஷன் போகும்போது நம்ம ஒரே ரூமில் தங்கி ஸ்டே பண்ணணும்னு நினைப்பேன். இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. பட் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற ஐடியா இருக்குது. அதை இருந்த ஐடியாவை நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஒரு நல்லதான் சார். வேலைக்கு சாப்பிட்டு வேலைக்கு தூங்கி ஒரே இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது அது பெரியதான். நம்ம கூட வர நிறைய பேர் எங்களுக்கெல்லாம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற மற்ற எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் ஓல்டு பீப்புளெலாம் வந்து நம்மளோட ஓல்டு வருவாங்க, உட்காருவாங்க, நல்லா ஒரு 2 நாள் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, போவாங்க. அவ்வளோதான். வரதுக்கு தான் காரு, போகிறதுக்கு தான் காரு. இன் பிட்வீன் 2-3 days தே வில் என்ஜாய் தட் சேம் பிளேஸ், வெளியே எங்கேயுமே போகாமல். ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே திருப்பி பார்த்த இடத்துக்கு தான் போயிருக்க போகிறோம். திருப்பி கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டி இதுதான் போக போகிறோம். ஸோ அதை திருப்பி பார்த்துட்டு நான் போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஓவராலாக நிறைய ஐடியா கொடுத்தீங்க சார். தேங்க்யூ, நன்றி, வாழ்த்துக்கள். அதில் நன்றி முக்கியமாக சார். ஒரு இது வந்து கல்யாணி கூட பேசாமல் ஒரு வாரம் இருக்கலாம் சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். நான் அதை ஆமோதிக்கிறேன், நான் அதை சார் வரவேற்கிறேன். இது வருவாங்க. இது தப்பான ஒரு எண்ணம் சார். இது கொளுத்தி இந்த போட்ட எண்ணத்தை மாதிரி வந்து எரேஸ் பண்ணுங்க சார். வசந்தி மேடம் எதனா சொல்ல வரீங்களா? நான் சொல்கிறேன் சார். அதாவது ஒன்றே ரெண்டு சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் வந்து நவம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கடையிலும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா அப்படியே கோலாகலமாக இருக்கும். கிறிஸ்மஸ் ஷாப்பிங்லாம் அவ்வளோ ஷாப் பண்ணுவாங்க இங்கே. நம்ம வந்து நான் என்ன நினச்சிட்டு போவேன், நம்ம ஒன்றும் சும்மா பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அங்கங்கே வந்து சாண்டா கிளாஸ் இருப்பார். மாலுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் வாங்குறத பார்த்துட்டு, ஆஹா நம்மளும் இத்தனை வாங்குறாங்க, நம்ம ஒன்றாவது வாங்கிப்போம் அப்படின்னு நமக்கு வந்து அந்த ஆசையை தூண்டுறதே. மற்றவங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்மளும் ஒன்று வாங்கலாமோ, அழகா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வந்துடுது நமக்கு. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா என்ஜாய் பண்ணிட்டு நடந்துட்டு அங்கே ஏதாவது பாட்டுலாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னோட மென்டரை பற்றி சொன்னேன், என்னோட ஃப்ரெண்டை பற்றி சொன்னேன். அவர் வந்து இங்கே வந்து சிட்டிசன் ஆயிட்டு கியூபாக்கு திருப்பி போனார். அவர் கியூபாலேருந்து தான் டிஃபெக்ட் பண்ணி பொலிட்டிக்கல் அசைலம் வாங்கிட்டு இங்கே வந்தார். இங்கே வந்து அவர் சிட்டிசன் ஆன உடனே அவருக்கு வந்து திருப்பி மனசுக்குள்ள என்னன்னா, அந்த வீட்டை விட்டுட்டு, அந்த அவர் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்ல. ஸோ இன்னொரு தடவை எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நாங்கள்லாம் சொன்னோம், ஜாகிரதையாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருப்பி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, போகாதீங்கலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவர் அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தனால போனார். அங்கே போய் அவங்க வீட்டை பார்த்துருக்காரு. ஏதாவது ஒரு சின்ன ஃபோட்டோ எங்கேயாவது கிடைக்குமா, பழைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிருக்காரு. அந்த வீடை முழுசும் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, காஸ்ட்ரோ கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அதை கவர்மெண்ட் பில்டிங்காக ஆக்கிட்டாங்க. இவங்க வந்து அவங்க தன் ஐடென்டிட்டியே காமிக்கலை, யாருன்னே சொல்லலை, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்கிறாரு. எங்கேயாவது அவருக்கு கிறுக்குன ஏதாவது இருக்கா வீட்டில் அப்படிங்கலாம் போய் தேடி இருக்காரு. ஆனால் ஒன்றுமே கம்ப்ளீட்டாக இரேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வேற ஒரு பில்டிங் மாதிரி பண்ணி அதை வந்து பண்ணிட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
நம்மளோட பழைய எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் எவ்வளோதான் காமாக இருக்கணும், அந்த பீச் ஹவுஸில் இருக்கும்போது கூட அவர் வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி அந்த அந்த பழைய இதை கொண்டு வருவார், இந்த ஹிஸ்ட்ரியை. என்ன என்ன நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட, வேற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட சில சமயம் அந்த ட்ராமா வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ண விடாமல் ஆக்கிரும். ஸோ அது திருப்பி திருப்பி வரும். ஆன் டூயிங் நத்திங்ட்டு ஆரல் ஸ்டீவன்சன் வந்து, ஆரல் ஸ்டீவன்சன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது அவரோட ப்ரோஸை படிச்சிருக்கோம் ஸ்கூலில். ஆமாம், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அதில் ஒன்று வந்து அப்பாலஜி ஃபார் ஐட்லர்ஸ். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் அதில் வந்து அவர் சொல்றாரு, எப்படி வந்து கியூரியாசிட்டி அப்புறம் வந்து ஒரு சின்ன குழந்தைலாம் கியூரியாசிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறோம். குழந்தைய வந்து ஒன்றுமே பேசாமல் இருக்குமா? அது இருக்காது. அதை தொடும், இதை தொடும், அதை தொடும், இதை தொடும், அதை வாயில் வச்சுக்கும், எல்லாம் வச்சுக்கோம்ல. ஏன்னா அந்த கியூரியாசிட்டி. அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண பார்க்குறோம். நம்ம வந்து ஸ்கூலில் நல்லா படிக்கணும், மெடல் வாங்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும், இல்லை ஃபஸ்ட் ரேங்க் இதெல்லாம் அதனால போய்கிட்டே இருக்கோம். எப்போ நமக்கு ஆன் டூயிங் நத்திங் வருது அப்படின்னா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இப்போவாது நம்ம இவ்வளோ ஓடியாச்சு, இப்போவாது நம்ம 50 இயர்ஸ்க்கு அப்புறம், நம்ம இப்போலாம் 60 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அவர் எழுதும் போது 1800 எழுதியிருக்காரு, அப்போ 40 எழுதியிருப்பாரு. இப்போ நம்ம 60க்கு அப்புறம் தான் நம்ம நினச்சி பார்க்குறோம், ஏன் ரிலாக்ஸ் பண்ணிக்கூடாது, ஏன் ஏதோ ஜாலியாக ஒரு நாள் இருக்கக்கூடாதுன்ட்டு. நம்ம என்னைக்காவது அப்படி நினச்சி பார்த்துருக்கோமா? சின்ன வயசில் நினச்சதே கிடையாது. நீ ஐடியலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தந்திருக்காங்க நம்ம வீட்டிலலாம். இப்போ வந்து நம்ம கடைசியில் நீ ஐடியலாக இரு அப்படிங்கிறோம். இப்போ கடைசி காலத்தில் நீ ஓடாத, ஓடுனதெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இது வந்து லேட்டாக தான் வரும் எல்லாருக்குமே. அது நேச்சர், அதுதான் நேச்சர். அது சொல்லலாம்னு நினச்சேன் சார். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு. மகிழ்ச்சி. நன்றி மேடம், நன்றி மேடம். கணேசன் இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. சார், ராமு சார் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு திருப்பி ரீஎம்ப்ளாய்மெண்ட் போறாங்கல்ல, வேலைக்கு போறாங்கல்ல, ஸோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது வந்து சாய்ஸ்ல, விருப்பத்துல, பேஷன் போனா ரைட்டு. அந்த காசு வந்தாதான் நான் இனிமே குடும்பம் நடத்த முடியும். அந்த கம்பல்ஷன்ல போனீங்கன்னா தப்பு, ரொம்ப தப்பு சார். அதே போல என்னோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து அவங்களுக்கு 70 இயர்ஸ் ஓல்டு. அவங்க நான் வேலை பார்க்கும்போதே அவங்க ரிட்டையர் ஆகிட்டு ஒரு வருஷத்துல திருப்பி வந்துட்டாங்க வேலைக்கு. ஏன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியல, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாமல் திருப்பி வந்தாங்க வேலைக்கு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு 5 இயர்ஸ் வேலை பார்த்தாங்க. ஆனால் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகிறது ரொம்ப தப்பு சார். நாங்க ஆக்சுவலா நீங்க சொன்னதுல சின்னதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீ கடையில போய் உட்காந்து இருக்கிறது, பொழுதெல்லாம் உட்காந்து இருப்போம். அப்போ உட்காந்து இருந்தப்போ வந்து வீட்டுல சொல்லுவோம், சோம்பேறிங்க பாருங்க, எனக்கு ஏதாவது வேலை வெட்டி இல்லாம சும்மா வந்து போற வர்றதுங்களெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துக்கிறானுங்க பாருங்க அப்படின்னுவாங்க. ஆனா நீங்க இப்போ அந்த சினாரியோவை வந்து இப்போ வந்து கொண்டு வர சொல்றீங்க. இப்போ சோம்பேறியா வீட்டுல உட்காந்துருங்கன்றீங்க. சார் செல்வகுமார் சார், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க சார். மைண்ட் யுவர் மைண்ட் ஆரம்பிச்சு 6 மாசத்துக்கு மாலதி என்னதுமா சொல்லிட்டு இருந்தா, ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் உட்காந்து பார்க்ல பேசுவாங்க, நீங்க ஜூம் மீட்டிங் போட்டு பேசினீங்க. பார்க்கு, டீ கடை, வாராவதி, இதுதான் மாலதி இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்த வார்த்தை. அவளுக்கு பரிச்சவே எல்லாம் மாறிடுச்சு. சரி சார். இல்ல ஆக்சுவலா அப்போ பாத்தீங்கன்னா மாறிச்சு. மக்களோட இப்ப நம்ம உண்மையாவே வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் தான், ஆனா வேற விதமா என்ஜாய் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து சோமோலியப்பன் சார் அடிக்கடி சொல்வாரு, ரிட்டையர்மெண்ட் லைஃப அழகா என்ஜாய் பண்றது உங்க டீம் தான். டெய்லி ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, நமக்கு தேவையோ தேவையில்லையோ புது இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட இருந்து கிடைக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும்னு சொல்லி கண்டிப்பா சொல்லவே முடியாது. குறிப்பா கல்யாணம் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த நேரத்தை நம்ம சீரியல் தான் பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அது மனசையும் கெடுத்து மற்றதையும் கெடுத்து அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப வந்து எவ்வளவு தகவல்கள் ஒவ்வொருத்தருடைய எதுவும் வந்துட்டு சொல்லும்போது, இது வரைக்கும் நம்ம படிச்சது அனுபவிக்காததெல்லாம், அதுவும் வந்துட்டு இப்போ ராமு சார் இவங்கெல்லாம் சொல்லும்போது நிறைய தகவல்கள் அது கொட்டி கிடக்கிறதுல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அருமையான நேரம் சார் இது. முன்னாடி கரெக்டா சொல்லுவேன் நான், 6 மணிக்கு இந்த சீரியல், 6:30 இது, 7 எவ்ரி ஹாஃப் ஒரு சீரியல். அப்படி உட்காந்து சும்மா வெட்டியா உட்காந்து கிடந்தது போக இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு. முழுக்க இங்க அப்படி உட்காந்துட்டோமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
நீங்க கணேசன் சொல்ற வாங்க. மாதிரி கணேசன் இருங்க சார். கணேசன் இருக்கீங்களா? கணேஷ் கணேசன் வாங்க, டான்ஸ் ஆனதுல சொல்லுங்க. வாங்க வாங்க டிராவல் பேசுங்க. இருக்கேன். ஆ. ஆக்சுவலா இப்ப நான் கன்னியாகுமரி போயிட்டு இருக்கேன். அப்புறம் ஓ பேசுறேன். கட் ஆகுது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். மகிழ்ச்சி. ஆனந்த் எதனா பேசுறீங்களா? வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. சார் வணக்கம் சார், குட் ஈவினிங் எல்லாருக்கும். உங்களை எல்லாரும் பார்க்கறதுக்காக வந்தேன் சார். இந்த ப்ரோக்ராம் லேட்டா தான் வந்தேன். வணக்கம் சார். வணக்கம். நான் அப்புறம் ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறேன் சார். ஏன்னா ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். ராமு சார் ஸ்பெஷலி ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம். நீங்க பேசுறதே கேட்குறேன் சார், அவ்வளவுதான். அப்புறம் சரி கண்டிப்பா ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறேன் சார். நான் தேங்க்யூ ஸோ மச் மகிழ்ச்சி சார். இந்த மகிழ்ச்சி. இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சது சார் எனக்கு. அதனால இன்னைக்கு வரலாம்னு நினைச்சேன், அது மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு கேளுங்க, கட்டாயம் கேளுங்க. அப்புறம் முக்கியமான செய்தி, நாளைக்கு வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி போடலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் வரலாம். நீங்க வாங்க, உங்களோட பள்ளி பருவத்து போட்டோவை எடுத்துட்டு வாங்க. ஒரு 2-3 போட்டோ எடுத்துட்டு அதை பத்தி ஒரு 5 நிமிடம் பேசுங்க. அது காமிச்சிட்டு சூப்பர் சார். பள்ளி வாங்க, பருவத்து போட்டோவை கேட்டா எப்படி சார் எடுத்து வர முடியும்? தேடி எடுத்துட்டு வாங்க. இருந்தால் இருந்தால் பள்ளி இல்லாட்டி காலேஜ். இருந்தால் இல்லைன்னா சின்ன வயசு போட்டோ எடுத்துட்டு வாங்களேன். ஏதாச்சும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்க. இல்லையா சார் இல்லையா இல்லையா சாட் ஜிபிடி சொல்லுங்க, பண்ணி கொடுக்கும். நான் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது இந்த 7 to 9ன்றது டெஃபினட்டா எல்லாருக்குமே ஒரு பிரைம் டைம் மாதிரி. பட் இதுக்கு முன்ன வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேர்பட பேசு அது இதுன்னு பயங்கர டென்ஷன் ஆகி பார்த்துட்டு தான் இருப்பேன். இப்போ இங்க வந்து ஜாயின் பண்ண பிறகு அது பார்க்கறதே விட்டேன் சார் நான். எனக்கு அது ஆக்சுவலா நேத்து இன்னைக்கு இல்ல, பல காலமா வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டா அது பார்க்கணுன்ற மைண்ட் செட்டே இல்லாம, ஏன்னா இங்க எவ்ரிடே வந்து நம்ம ஒரு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கணும் போது இதுவே வந்து மைண்ட்ல வந்து ரொட்டீன் ஆயிட்டே இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் கேட்டு இப்போ என்னடான்னா அதெல்லாம் கேட்கறதுக்கு அதில் சின்ன சின்ன பிட்டு போடுவாங்க. அந்த பிட்டு கூட இப்போ பெருசாக பார்க்கறது இல்ல. ரொம்ப பெருசா, அதாவது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வீட்ல வந்து ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இதே பார்த்துனுங்கிறீங்க. அது பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். திடீர்னு அவனுங்க சண்டை போடுறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ அது எப்படி சொல்றது சார்? அத சார் பார்க்கும்பொழுது தான் தெரியும் அது. சார் நமக்குள்ளார இப்போ ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க சார். இப்ப நீங்க திருந்திட்டீங்கன்னு சொல்றாங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்க. செல்வகுமார் சொல்ற அத்தனைக்கும் என் வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க தலையாட்டிலே இருக்கிறாங்க. ஆமா ஆமான்னு. இல்ல உண்மைதான் சார். நான் ஆக்சுவலா எனக்கு இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அது பயங்கரமா பார்த்துட்டு இருந்தது. இப்போ அந்த சைடே போறதுக்கே மைண்டே வரல சார் அது. எப்படின்னு தான் தெரியல. ஒரு காலம் என் மைண்ட வந்து மாத்தி விட்டீங்க போல இருக்குது. மைண்ட் வேர் மைண்ட்ல வந்து சேர்ந்ததுனால. இன்வால்வ் தெரியல ஆயிட்டீங்க. சார். ரொம்ப மகிழ்ச்சி, டெஃபினட்டா வந்து சந்தோஷம். ரொம்பவே ரொம்ப பயனுள்ள தகவல் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் சார் இங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க, அப்புறம் முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஓகே சார். 9 ஆயிடுச்சு. ரொம்ப கல்யாணி மகிழ்ச்சி. என்ன விலாவாரியா என்ன சொல்லுவாங்களே கல்யாணி. சார் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே அவங்கலாம். விட்டேன், எனக்கு கடைசியில ஒண்ணுமே இல்லாத விட்டுருவீங்கன்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்டே பேசினேன் சார். இல்ல வேற எதுனா ஆட் ஆன் எப்படியும் வச்சிருப்பீங்களே. இல்ல சார், ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இப்போ நம்ம சக்கரபாணி சார் சொன்ன மாதிரி, வசனிமா சொன்ன மாதிரி, பிகினிங்ல இருந்து லைக் இட்ஸ் நாட் லைக் தட் இப்ப நான் என்ன நினைச்சாலும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. ஆனா சின்னதுல இருந்துமே எங்க அம்மா அப்பா எதுவுமே வந்து இதுதான் பண்ணணும், இது பண்ண வேண்டாம் அப்படிங்கறது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நானா பண்ணா உண்டு, இல்லைன்னா இல்ல. அப்படிதான் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம எதுக்கு விட்டுருவாங்க, சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே. சோ அப்படியே தான் இருந்து பழகியிருக்கேன். இப்ப வந்ததுக்கு அப்புறம் நடுவுல கொஞ்சம் வந்து இவங்க எல்லாம் நம்மள வந்து அப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே அடங்காம அப்படியே திமிராவே இருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம் சார். தோத்து போயிட்டாங்க அப்படிதான் வீட்டுல. இருக்காரு. நீங்க அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன்ல, என்ன ஒரு ஹலோ சொல்லுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க சார், வாங்க. வணக்கம் வணக்கம். யார் கேட்டு தான் இருக்கிறார் எல்லாத்தையும். இப்பதான் வந்தாரு. இப்பதான் வந்தீங்களா? சரி. என் ஊர்ல இத சொல்லுவாங்க வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்றதுன்னுட்டு. அப்படியெல்லாம் விட மாட்டாரு சார். தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களான்னு என்னைய. தண்ணி தெளிச்ச பிரயோஜனம் எல்லாம் தெரியும் அவருக்கு. இதுக்கு நான் பேசாமையா இருந்திருக்கலாம். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? எஸ் சார், தேங்க்யூ சார்.
ரொம்ப மகிழ்ச்சி சார். நல்ல ஒரு செய்தி. அதாவது நம்ம வந்து சார் ஸ்ரீதர் சார் ஏதாவது சொல்றாரா கேட்கலாம் சார். ஸ்ரீதர் சார் என்னன்னு தெரியாது இல்ல சார். அவங்க சொல் கேட்கவே இல்லை. இது இப்பதான் ஜஸ்ட் சாப்பிட்டு வந்தேன். ரைட் சார். நீங்க எதுவுமே சொல்லுங்க சார் ஸ்டீவன் சார். நீங்க எதுவுமே நான் சொல்றதுக்கு தான் நீங்க கேப்பே ஓடுறது கிடையாது. ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. கேப்பா இருக்கு சார். மாலதி சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட் அதுதான் நான் சொல்றதுக்கு முன்னாடி என் வைஃப் சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. அதுக்கு மேல என்ன இருக்குது? நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரீயா இருக்கணும்ட்டு. அதனால என்னோட வேலைகள் எல்லாம் குறைச்சிட்டேன். பசங்க கொஞ்சம் செட்டில் ஆன உடனே என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீ ஆயிட்டேன். நான் கொஞ்சம் மென்டலா ஃப்ரீ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன். பெருசா டைட்டா ஒர்க் பண்றது டைட்டா இது பண்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். சொன்ன ராமு சார் சொன்ன அத்தனையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொன்னேன். அத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் வந்து ரிலாக்ஸ் பண்றது. மத்தியானம்னா நானும் என் ஒய்ஃபும் வந்து ஈவினிங் மத்தியானம் ஆனா 2 மணி நேரம் நாங்க உட்காந்து பேசுவோம், படம் பார்ப்போம், கலந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோம், சண்டை போட்டுக்கோம், எல்லாம் செய்வோம். இது மத்தியானத்துல எங்களுக்கு எப்பயுமே நடக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்க வந்து அவங்க கதை படிச்சாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். சில முக்கிய விஷயங்கள் பேசுவோம். நான் கதை படிச்சேன்னா சொல்லுவோம். இந்த மாதிரி பகிர்ந்துக்கிற விஷயங்கள் வந்து எங்க 2 பேருக்குள்ள நிறைய இருக்குது. அது எப்பயுமே நடக்கிறது தான். நான் வந்து இப்ப ராமு சார் சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் பண்றது. அடிக்கடி மாசத்துக்கு ஒரு ட்ரிப் எங்கேயாச்சும் வெளில போயிடுவோம். இல்ல ஒரு 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ஏதாச்சும் ஒரு நாள் டூர் இல்ல எங்கேயாச்சும் வெளில போயிடுவோம். வருஷத்துல ஒரு 3 டூர் இல்ல 2 டூர் வெளில அடிச்சிடுவோம். கண்டிப்பா ரவுண்ட் அடிச்சிடுவோம். மற்றபடி மைண்டே பெரிய ரிலாக்ஸ் தான் எனக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்ம டீம் மீட் பண்றதில்ல, ஒவ்வொரு முறையும் மீட் பண்றல, வருஷத்துல 3-4 முறை மீட் பண்ணிடுறோம். அது மிகப்பெரிய ரிலாக்ஸ் தான். ஒரு மீட் போயிட்டு வந்தாலே ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸா இருக்கிறோம். ராமு சார் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் நம்மள மாதிரி இல்லாதவங்களுக்கு இது நல்லா பொருந்தும். அது தேவையான செய்தி. ஆனா என்ன பிரச்சனைன்னா நம்ம மென்டலா சில விஷயங்கள் கண்டிஷனிங் ஆயிட்டோம். அதை டியூன் பண்ணணும்ன்றது அந்த கண்டிஷனிங்ல இருக்காத. இது செஞ்சாதான் உண்டு, இது செஞ்சாதான் உண்டு. நம்ம இந்த ருட்டீன்ல இருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி வேற ஒரு ருட்டீனுக்கு போனோம்னா நமக்கு இன்னொரு வேற வகையான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுதான் சொல்றது ராம்சார் சொன்னது. அது வந்து நம்ம இதுதான் செய்யணும்னு இல்ல, நமக்கு எது பிடிச்சிருக்கோ. சொல்ற மாதிரி நம்ம டூர் போனா அங்க போனா என்ன பண்ணோம், ரிலாக்ஸா படுத்துட்டு ஒரு சிலர் உள்ளவே படுத்துலாம் இருக்க முடியாது. கால் சும்மா இருக்காது. வெளியில நடந்து போலாம், ஜாலியா நடந்து போலாம், ரிலாக்ஸா போலாம், டென்ஷன் இல்லாத போனோம், மென்டல் ஃப்ரீயா இருக்கணும், பாடியை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கணும். இப்படி பண்ணாலே நம்ம வித்தியாசமா பண்றோம். மைண்டும் டைவர்ட் ஆகும். வேற ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ற செயல்கள்ல இருந்து வேற ஒரு விஷயம் பண்ணும் போது அது வந்து நம்மளுக்கு மனசுல வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும். வேற ஒரு அந்த ஃபீல் கிடைக்கும். வேற ஒரு ஃபீல் கிடைக்கும். அது நமக்கு இப்ப புது ஆள்களை சந்திக்கிறோம். நம்ம புதுசா சந்திக்கும் போது அந்த புது நபர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணும் போதோ, வேற வித்தியாசமான விஷயங்களை அப்சர்வ் பண்ணும் போதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு செய்திகள் நம்ம பண்றோம். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ன்றதுதான். அது ஒரு வாரம் இப்ப நம்மளாம் ரெகுலரா பண்றோம்ன்றதுனால இந்த ஒரு வாரத்துக்கு வேற மாதிரி இதை யோசிப்போம். அதுதான் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து எல்லாரும் சின்ன வயசு போட்டோலாம் இருந்தா எடுத்துட்டு வாங்க, செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் குரூப்ல போடுறேன் ஒரு வீடியோ. அதை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் பேசுவோம், வித்தியாசமா பண்ணுவோம். அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம்னா இன்னொரு தகவலும் கொடுத்துறேன், நோட் பண்ணிங்க. நாம பேசும்போது நீங்க கவனிக்கிறீங்க, ஒவ்வொருத்தர் பேசும்போதும் சில வார்த்தைகள் வந்து கேட்கறதுக்கு வந்து இது நல்லா இல்லைன்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தா சொல்லுங்க எடுத்து. நாளைக்கு வந்து இது வந்து நீங்க மாத்திக்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற யாருக்கு வேணா சொல்லலாம். அந்த மாதிரி சொல்றது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 2 செயல் செய்யலாம். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா, அந்த ஒரு வாரம் வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து பிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் வித்தியாசமா ப்ரோக்ராம் பண்ணுவோம். இந்த ஒரு வருஷம் கடந்து வந்த விஷயங்களும் அடுத்தது என்ன பண்ண வர விஷயங்களும் அந்த மாதிரி ஒரு வருஷம் திட்டமிட்டோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ராமு சாருக்கு நன்றி. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.